Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இங்கிலாந்துல நடக்கக்கூடிய 100 பால் மேட்சுக்கான ஒரு ப்ரிவியூ தாங்க பார்க்க போறோம். ஸோ T20 மேட்சஸ் உங்களுக்கு தெரியும். இது 100 பால், வெறும் 100 பால் மட்டும்தான் பவுல் பண்ணுவாங்க. ஸோ 5 பவுலர், ஒரு பவுலர் வந்து தலா 20 பால் வரைக்கும் பவுல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அதோட கான்செப்ட். புதுசா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. லாஸ்ட் 2 சீசனா வந்து நல்லாவே நடந்திருக்கு. இது அடுத்த சீசன் 100 பால்ஸ் மட்டும்தாங்க இதுல நடக்கும். இந்த 100 பால் ஃபர்ஸ்ட் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். பிரிமிங்ஹாமுக்கும் ஓவல் இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் இந்த 2 டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ½ அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் இந்த XL11 ஆப்ல வந்து ஜாயின் பண்ணலனாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெஃபர் பண்ணியும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஸோ அப்படியே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு போய் ரெஃபர் பண்றீங்கன்னா அவங்க பிளே பண்றப்போ அவங்க பிளே பண்றதுல இருந்து கம்பெனிக்குன்னு ஒரு கமிஷன்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா, ஒரு ஒரு அமௌண்ட் ப்ராஃபிட் கிடைக்கும்ல, அந்த ப்ராஃபிட்ல இருந்து உங்களுக்கு 10% வரைக்கும் கொடுக்குறாங்க. லைஃப் டைம் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதாவது உங்களோட ஃப்ரெண்ட் எவ்வளவு நாள் பிளே பண்றாரோ அவங்க பிளே பண்றதுல இருந்து கம்பெனிக்கு போக கமிஷன்ஸ்ல இருந்து உங்களுக்கு 10% வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. தென் ஜிஎஸ்டி கிடையாது. நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட்க்கு அவங்க ஜிஎஸ்டி வந்து ஜிஎஸ்டி மணிஸ் பிடிப்பதில்லை. அடுத்ததான் நீங்க பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் டெபாசிட்க்கு 100% வரைக்கும் போனஸை கொடுத்துட்றாங்க. லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ், லெஸ் காம்படிஷன் வைஸும் அங்கே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா நியூவா வந்துக்கூடிய இந்த டிஎன்பிஎல்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுல 100/350 தராங்க. செகண்டா வந்தீங்கன்னா ஹோண்டா ஆக்டிவால 6G. ஸோ இது மாதிரி நிறைய பிரைசஸ், நிறைய போன்ஸ் ஒரு 30 பேர் வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. யூசர்ஸ் பேஸ் கொஞ்சம் கம்மிங்கிறதுனால உங்களால ஈஸியாக ஏதாவது பிரைஸ்க்குள்ள வர முடியும். ஸோ விருப்பம் இருக்கவங்க அதையும் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழன். சரி, ஓகே. மேட்சை பொறுத்த வரைக்கும் 23 ஜூலை நைட்டு வந்து 11 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. மேட்சை பொறுத்த வரைக்கும் கிங்ஸ்டன் ஓவல் லண்டன்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த லண்டனோட பிச் ரிப்போர்ட்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க லண்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங் பேரடைஸ் தாங்க. இங்க பொறுத்த வரைக்கும் T20s நிறைய நடந்திருக்கு. ஸோ 2 சீசனா 100 பால்ஸ் நடக்கிறதுனால 100 பால் மேட்சஸ் ஒரு குறிப்பிட்ட மேட்சஸ் தான் நடந்திருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டா கரண்ட்ல வந்து அங்க என்ன மாதிரியான ஒரு இதுனா பேட்டிங் பேரடைஸ் தான் சொல்றாங்க. ஒரு 170 வரைக்குமே ரன்ஸ் அங்க ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இப்போ 100 பால்ஸ் அப்படிங்கிறதுனால ஒரு 160 வரைக்கும் வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இங்க ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 வருடத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா லண்டன்ல வந்து பாத்தீங்கன்னா மிடில்ல கொஞ்சம் நல்லாவே ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ நல்ல வந்து ஒரு நவீன ஒரு கிரிக்கெட்டுக்கு நம்ம வந்துட்டோம் சொல்லலாம். அப்படிங்கிறப்போ பால் எல்லாமே அக்ரெசிவ் மைண்டோட தான் ஆடுறாங்க. ஒரு T20 இன்டென்ட்ல ஆடுறப்ப 120 பால் அப்படிங்கிறப்போ ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்ல ஆடுறாங்க. இன்னும் ஒரு 20 பால் கம்மி ஆகுது அப்படிங்கிறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டோட தான் ஆடுவாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா விக்கெட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ பேட்டிங் ஆப்ஷன்ஸை வச்சு எந்த மாதிரியான ஸ்பின்னர்ஸ் விக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பிளேயிங் லெவலில் வச்சு நம்ம ப்ரிவியூ சொல்றப்ப நான் சொல்றேன். இங்க இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நல்லா ஃபாஸ்ட் பால் இருக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுது. ஆஸ் யூஸ்வல் டெத் ஓவர்ஸ்ல பால் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு ஆஸ் யூஸ்வல் விக்கெட் கிடைக்கும். அது எல்லா கிரவுண்டுலுமே. பட் இந்த வேணுல அந்த இனிஷியல் முதல் அந்த நம்ம ஒரு ஓவருக்கு 5 பால் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டோம்னா முதல் 5 ஓவர் ரொம்ப ரொம்ப குரூஷியலா இருக்கும். அந்த முதல் 25 பால் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சீம் அண்ட் பவுன்சஸும் கிடைக்கும். இங்க பொறுத்த வரைக்கும் வெனு ரெக்கார்ட் ஒரு 73 மேட்ச் நடந்திருக்கு. ஸோ T20ஸ்ல டொமஸ்டிக் லெவல்ல அதுல 31 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் ஒரு 40 மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 164 அப்படிங்கிறது. ஸோ ஹையஸ்ட் ஸ்கோர் 252 அடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு பேட்டிங் பேரடைஸ் தான் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஹெட்வெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மேட்ச் வந்து இவங்க 2 பேருக்குமே ஹெட்வெட்ல நடந்திருக்கு ஒரு 100 பால்ஸ்ல. ஸோ அதுல ஓவல் இன்விசிபிள் தான் வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்சுமே வந்து லாஸ் ஆயிருக்காங்க. ஸோ பிரிமிங்ஹாம் தான் வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்சுமே வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ பிரிமிங்ஹாம் தான் வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி அப்பர் ஹேண்டா இருந்திருக்காங்க இந்த 100 பால் மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஓவல் இன்விசிபிள் வில் ஜாக் அண்ட் டேவிட் மலன் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி இதுக்கு முன்னாடி இந்த டீம் மோயே தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இன்னிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு இருக்காரு. டீம் மலன், அதாவது டேவிட் மலன் வந்து பாத்தீங்கன்னா 1 டவுன் வந்துட்டு இருக்காரு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலிட்டி மோயா வந்து பாத்தீங்கன்னா வில் ஜாக்கோட இன்னிங்ஸ் ஓபன் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். டேவிட் மலன் 1 டவுன் வருவார். அடுத்ததான் ஜோர்டான் காக்ஸ், சாம் பில்லிங்ஸ் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், சாம் கரன், அடுத்ததா டாம் கரன், மார்க் வாட்,
எஸ் மஹ்மூத், ஆடம் ஜாம்பா, முகமது அமீர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஓவல் இன்வெஸ்டிபிளோட ஒரு பாசிபிளான ஒரு பிளேயிங் லெவல். தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பிரிமிங்ஹாமை பொறுத்த வரைக்கும் ரிஷிப் பட்டேல் அண்ட் மொயின் அலி 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ அடுத்ததான் டான் மோஸ்ட்லி, லியாம் லிவிங்ஸ்டன், லூயிஸ் கிம்பர், டொனால்ட் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் வந்து பண்ண போறாரு. தென் அடுத்ததான் பென்னி ஹவுல், ஜேக்கப் பேத்தல், ஜேம்ஸ் ஃபுல்லர், ஷீன் அபோட் அண்ட் டீம் சவுத்தி. ஸோ இது வந்து பிரிமிங்ஹாமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இப்போ 2 டீம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் வைஸ் நம்ம பார்த்துருவோம். ஸோ டான் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் பிரேக் பவுலர், தென் மொயின் அலி ஒரு ஆஃப் பிரேக் பவுலர், ஜேக்கப் பேத்தல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் வந்து பவுலர். ஸோ இந்த 3 பேர் தான் வந்து ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்டை வந்து பிரிமிங்ஹாம்ல வந்து கொண்டு வர போறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட்டை பொறுத்த வரைக்கும் டீம் மோயாவா இருக்கட்டும், டேவிட் மலார் 2 லெப்டிஸ் இருக்காங்க. டாப் 4 பேர்த்துலேயே கண்டிப்பா வந்து மொயின் அலி அண்ட் டான் மோஸ்ட்லி. ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட மினிமம் 7 ஓவர் வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் டீம் சவுத்தி, ஷீன் அபோட், ஜேம்ஸ் ஃபுல்லர், ஜேக்கப் பேத்தல், பென்னி ஹவுல், இப்படி 5 ப்ராப்பர் மெயின் பவுலர்ஸா கன்சிடர். பேத்தலை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ப்ராபபிலி மெயின் பவுலர்ஸா கன்சிடர் ஆகாது. மொயின் அலி தான் ஒரு மெயின் பவுலரா கன்சிடர் ஆகும். தென் அது இல்லாம டான் மோஸ்ட்லி இருக்கிறாங்க. அது இல்லாம ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் 4 பேர்ல 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால டான் மோஸ்ட்லி அண்ட் மொயின் அலி 2 பேரும் வந்து அதிகப்படியான ஓவர்ஸ் பவுல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இதுல ஷீன் அபோட் அவரோட 4 ஓவர் பவுல் பண்ணிடுவார். 4 ஓவர் மீன்ஸ் ஒரு 20 பாலை வந்து அவர் பவுல் பண்ணிடுவார். தென் டீம் சவுதியும் அவரோட 20 பாலை வந்து அவர் பவுல் பண்ணிடுவாரு. ஜேம்ஸ் ஃபுல்லர் அண்ட் பென்னி ஹவுல் 2 பேருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 பால் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தாங்க மோஸ்ட் ப்ராபபிள் இருக்கும். அதுலயும் மேபி இன்னும் கம்மியா போறதுக்கான வாய்ப்பு. பென்னி ஹவுல் வெறும் 10 பால், அதாவது 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஜேம்ஸ் ஃபுல்லர் அவரோட 15 பால் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். மொயின் அலி, டான் மோஸ்ட்லி 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 7 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இதுல வந்து மொயின் அலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 பாலும், டான் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா 20 பாலும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். இதுதான் இந்த டீமோட பவுலிங் காம்பினேஷனா வந்து இருக்க போகுது. இன்னிங்ஸை ஓபன் பண்றதுனால மொயின் அலி டபுள் ஆப்ஷன்ஸ், ஸோ பேட் அண்ட் பவுல் 2மே பவுல் பண்றதுனால மொயின் அலி பேட்டிங்ல இருந்து குயிக் ஃபயரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன்னும், டான் மோஸ்ட்லி இந்த ரீசென்ட் டைம்ஸ்ல செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. டபுள் ஆப்ஷன் பேட் அண்ட் பவுல் 2மே இருக்கு. பவுலிங்ல விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இருக்கு. மேட்சுக்கு மேட்ச் மினிமம் 2 விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. T20ஸ்ல இப்போ 100 பால் அப்படிங்கிறப்போ ஒரு 20 பால் வரைக்கும் அவர் பவுல் பண்றதுக்கான சான்சஸ் வந்து அவருக்கு ரொம்ப அதிகம். அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட நம்ம மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 2 பேர்கிட்ட இருந்துமே நம்ம 30 ரன்னும் மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ டான் மோஸ்ட்லி அண்ட் மொயின் அலி 2 பேருமே உங்களோட டீம்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. டபுள் ஆப்ஷன்ஸ்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம லியாம் லிவிங்ஸ்டன் ரீசெண்ட் டைம்ஸ்ல அவர் ஓவர்ஸும் பவுல் பண்ணிட்டு இருக்காரு. டொமஸ்டிக் லெவல்ல ஒரு மேட்ச் விளையாடுறப்ப எல்லா மேட்சுமே அவர்கிட்ட நம்ம ஓவரை எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 லெப்டிஸ் இருக்காங்க. டி மோயரும் டி மலனும். அடுத்ததா ஜோர்டான் காக்ஸ், வில் ஜாக்கு, தென் சாம் பில்லிங்ஸ், இப்படி வந்து டாப் 6 பேர்த்துல 3 பிளேயர் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸும் 3 பிளேயர் வந்து ரைட் ஹேண்டர்ஸும் இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து லியாம் லிவிங்ஸ்டன் கூட மேபி நம்ம ஒரு 10 பால் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். சம்டைம்ஸ் ஒரு அட்வான்டேஜஸ் ஸ்லைட் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டன் சம்டைம்ஸ் ஆஃப் பிரேக் பவுலும் வந்து பண்ணுவார். இப்போ டாப் 4 பேர்த்துலயே 3 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஸ் வைஸ் வந்து இருக்கிறாங்க. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து ஜேக்கப் பேத்தல் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி பவுல் பண்ண மாட்டாரு. அஸ் எ பிளேயரா மட்டும் உள்ள இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஜேம்ஸ் ஃபுல்லர் அண்ட் பென்னி ஹவுல் 2 பேருமே 10 பால் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு தாங்க இருக்கும். இந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 ஓவர்ல வரைக்குமே அவங்க ஷேர் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. ஸோ 3 பேர் பாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல இருந்தாங்கன்னா ஆக்சுவலி 3 பிரைமரி பவுலர் ஒரு 12 ஓவர் பவுல் பண்றாங்கன்னா இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு 10 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 10 ஓவர் மீன்ஸ் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 பால் வரைக்கும் இவங்க பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஷீன் அபோட், டிம் சவுதி இவங்க 2 பேரும் 15 பாலும், ஜேம்ஸ் ஃபுல்லர், பென்னி ஹவுல் இவங்க 2 பேரும் 10 ஓவரும் வந்து அதாவது 10 பாலும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுல வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ 10 பால் 20 பால் அப்படிங்கிறப்ப கன்ஃபியூஸ் ஆகிறதுனால 5 பால் 1 ஓவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதை வச்சு நீங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ மொயின் அலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஓவரும், டான் மோஸ்ட்லி ஒரு 3 ஓவரும், லியாம் லிவிங்ஸ்டன் ஒரு 3 ஓவர், இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு 9 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்க போகுது. இதுல லியாம் லிவிங்ஸ்டன் 2 ஓவர் மட்டும் தான் பவுல் பண்ணாலுமே இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாங் ஆஃப்ல தான் இருக்கும். மினிமம் 1 or 2 கேச்சஸும் அவர் பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு கேட்ச் பிடிச்சாருனா கூட 8 பாயிண்ட்ஸ், ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 பாயிண்ட், அதுலேயே ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். அவர் வரக்கூடிய டவுன் செகண்ட் டவுன் அப்படிங்கிறப்போ இந்த T20ஸ்ல செகண்ட் டவுன் வரக்கூடிய பிளேயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேட்சை
மாற்றக்கூடிய ஒரு பிளேயர் சொல்லலாம். கண்டிப்பா வந்து அவரோட பேட்டிங் இருந்து ஒரு 25-30 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஒரு குயிக் ஃபயர் நாக்கு வந்து ஆடக்கூடிய ஒரு பிளேயர், பேட்டிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேணும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா லியாம் லிவிங்ஸ்டன் வந்து ஒரு நல்ல ஸ்கோரை வந்து எதிர்பார்க்கலாம். மொயின் அலி, டான் மோஸ்ட்லி, தென் லியாம் லிவிங்ஸ்டன், இந்த 3 பேருமே பிரிமிங்ஹாமோட ஒரு பேக் போனா இருக்க போறாங்க. பேட் அண்ட் பவுல் ரெண்டுமே அவங்கள்ட்ட இருந்து நம்ம ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூட்டை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். லூயிஸ் கிம்பர் அண்ட் டொனால்ட் 2 பேருமே வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஸோ 2 பேருமே இப்போ இது யார் விக்கெட் கீப்பர் பண்ண போறாங்க அப்படிங்கிறது அபிஷியல் லைன் ஆஃப் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது. ஸோ இதுல மோஸ்ட் ப்ராபபிலி டொனால்ட் வந்து விக்கெட் கீப்பர் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். பேட்டிங்ல வந்தாருன்னா ஒரு 10+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு வந்து அந்த விக்கெட் கீப்பர் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு தான். லூயிஸ் கிம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஹிட்டர். கடைசியில வந்து ஒரு கடைசி ஒரு 3 ஓவர் 4 ஓவர்ல வந்து ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் குயிக்கா ஆடுவாரு. பட் எல்லா டைமே அந்த ஒரு கடைசி 4 ஓவர் 3 ஓவர்ல ஆடுற பிளேயர்ஸ் வந்து எல்லா மேட்சுமே 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்களான்னா எனக்கு பெரிய கொஸ்டின் மார்க். வெரி ஃபர்ஸ்ட் பால் இருந்து அடிச்சு ஆடுறப்போ கொஞ்சம் நேர்ல ஒரு மிஸ் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்படிங்கிறதுனால டபுள் ஆஃப் சைஸ் இருக்கக்கூடிய மொயின் அலி, டான் மோஸ்ட்லி, லியாம் லிவிங்ஸ்டன் இந்த 3 பேருக்கும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் வந்து கொடுத்துக்கிறது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனா வந்து இருக்க போகுது. பென்னி ஹவுல் பை சான்ஸ் கடைசி அந்த 4 ஓவர்ல வந்தார் அப்படின்னா ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. 10 பால் மினிமம் போல் பண்ணிடுவாருங்க. ஸோ அது அவர்கிட்ட இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸ், ஸ்லோவர் வேரியேஷன் தான் போடுவாரு. ஒரு விக்கெட் வரைக்கும் கண்டிப்பா அவர்கிட்ட கிடைப்பதற்கான வாய்ப்பு. அந்த பேட்டிங்க்கு வந்து ஒரு 15 ரன் அடிச்சாருன்னா ஒரு ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாரு. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஒரு விக்கெட்டை வச்சு ஒரு ஃபேண்டசி டீம் வருவதற்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஷீன் அபுட் அண்ட் டிம் சவுதி, இந்த 2 பேரும் தான் இந்த டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாங்க. இன்சியலா பவர் பிளேவை பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸ் ஃபுல்லரும் டிம் சவுதியும் வந்து பவுல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஷீன் அபுட் அண்ட் டிம் சவுதி இந்த 2 பேரும் தான் பவுல் பண்ணுவாங்க. ஸோ ஷீன் அபுட், டிம் சவுதி 2 பேருமே போத் இன்னிங்ஸ்லயுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பென்னி ஹவுல், நான் சொன்ன மாதிரி அந்த 10ல இருந்து ஒரு 15+ ரன் பேட்டிங் அவர் வந்தார் அப்படின்னா அவர் ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவார். கண்டிப்பா 2 ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்துருவார். ஏன்னா அவரோட வேரியேஷன்ஸ் எல்லாமே ஸ்லோவர் வேரியேஷன்ஸா இருக்கும், பேக் ஆஃப் தாண்டா இருக்கும், ஸ்லோவர் கட்டர்ஸ் வேரியேஷன்ஸ் நிறைய போடுவாரு. ஸோ பென்னி ஹவுலை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு விக்கெட் கன்ஃபார்மா கிடைச்சிடும். அந்த பேட்டிங்ல வந்து ஒரு 15 ரன் அடிச்சிட்டாருன்னா அவர் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவார். அப்போ இந்த டீம்ல இருந்து லியாம் லிவிங்ஸ்டன், டான் மோஸ்ட்லி, மொயின் அலி, பென்னி ஹவுல், ஷீன் அபுட் அண்ட் டிம் சவுதி இந்த 6 பேருமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. ஸோ ஜேம்ஸ் ஃபுல்லர் அவர்கிட்ட வந்து நம்ம ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். பட் பேட்டிங்ல அவருக்கான வாய்ப்பு கிடைக்குமானா மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஓவல் இன்வெஸ்டபிள். ஸோ ஓவல் இன்வெஸ்டபிள்ல ஒரு மாதிரி இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கலவையான ஒரு பேட்டிங்லயும் சரி பவுலிங்லும் சரி ஒரு சூப்பரான ஒரு யூனிட்டா வந்து இருக்காங்க. இதுல வில் ஜாக் போத் பேட் அண்ட் பவுல் ரெண்டுலுமே வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ண போறாரு. ஆப்போசிட் டீமை பொறுத்த வரைக்கும் மொயின் அலி, தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா டான் மோஸ்ட்லி. ஸோ 2 லெப்டிஸ் டாப் 4 பேர்த்துல இருக்கிறதுனால ஸோ வில் ஜாக் அவர்கிட்ட இருந்து நம்ம மினிமம் 3 ஓவர், அதாவது அந்த 15 பால் வரைக்கும் அவர் பவுல் பண்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப 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 அதிகமா வந்து இருக்க போகுது. ஸோ 3 ஓவர் வரைக்கும் பவுல், தென் இன்னிங்ஸை ஓபன் பண்ண போறாரு. அப்படிங்கிறப்ப ஒரு குயிக் ஃபயரா ஒரு 35 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்கு கேப்டனுக்கு ஒரு ஆப்டான ஒரு பிளேயரா வந்து வில் ஜாக் வந்து இருக்க போறாரு. ஓப்பனிங்ல டி மோயோ வர்றதுனால ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொயின் அலி, தென் அடுத்ததான் டான் மோஸ்ட்லி, 2 ஆப்ரேட் பாலர்ஸ் வந்து பயங்கர ஒரு ட்ரெண்ட் இருக்கு இவருக்கு. ஸோ ஒரு 15 ரன்ஸ்க்குள்ள ஒரு மோஸ்ட் ப்ராபபிலி அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தாங்க மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கும். ஸோ டேவிட் மலான் இந்த வெனுல இவரோட ஆவரேஜ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. T20s இருக்கட்டும், 100 பால், ODI இப்படி எல்லாத்துலயுமே இந்த வெனுல ஒரு சூப்பரான ஒரு ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு டேவிட் மலான். ஸோ இந்த மேட்ச் அவரோட பேட்டிங்ல இருந்து நம்ம ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அவர் வந்து எதிர்பார்க்கலாம். ஜோர்டான் காக்ஸ் அண்ட் சாம் பெல்லிங்ஸ் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி சாம் பெல்லிங்ஸ் தான் விக்கெட் கீப்பர் பண்ணார். ஜோர்டான் காக்ஸ் பண்ண மாட்டார். 2 பேரும் விக்கெட் கீப்பர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க தான். ஸோ ஜோர்டான் காக்ஸும் விக்கெட் கீப்பர் பிராக்டிஸ் பண்றவரு, தென் சாம் பெல்லிங்ஸும் விக்கெட் கீப்பர் பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்படிங்கிறப்போ மோஸ்ட் ப்ராபபிலி கேப்டன் சாம் பெல்லிங்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்ணுவாரு. ஸோ எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸான அந்த விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைக்காது. ஆனா ஒரு செகண்ட் டவுன் தான் வரப்போற. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி செகண்ட் டவுன்ல வரக்கூடிய பிளேயர் T20s ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். மேட்சுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட இன்னிங்ஸை வந்து கொண்டு போகக்கூடியவங்க, குவாலிட்டியான பிளேயருங்க. ஜோர்டான் காக்ஸ் வந்து ரொம்ப 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 குவாலிட்டியான பிளேயர். அவரோட பேட்டிங்ல இருந்து ஒரு 20ல இருந்து 25 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லாதது மிகப்பெரிய மைனஸா வந்து ஜோர்டான் காக்ஸ்க்கு வந்து இருக்குது. அது ஒண்ணு மட்டும் தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ். இப்ப சாம் பெல்லிங்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அந்த 20 ரன் அடிப்பாரு. ஜோர்டான் காக்ஸும் அந்த 20 ரன் அடிப்பாரு. ஆனா ஜோர்டான் காக்ஸை கம்பேர் பண்றப்போ சாம் பில்லிங்ஸ் வந்து விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸை வச்சு அந்த ஃபேண்டசி டீம்ல வர்றதுனால சாம் பில்லிங்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சேஃபான ஆப்ஷனா வந்து தெரியுறாரு டாப் ஆர்டர்ஸ்ல. அடுத்ததா சாம் கரன்.
ஸோ நேமை வச்சு நம்ம அவருக்கு வந்து நம்ம பிக் பண்ணிடுவோம். பட் அவருக்கு பவுல் பண்ணுவாரா அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் சைஸ் பார்க்குறப்ப முகமது அமீர், ஆடம் ஜம்பா, மஹ்மூத், மார்க் வாட், டாம் கரன், அடுத்ததா சாம் கரன், வில் ஜாக், இப்படி ஆப்ஷன் சைஸ் பார்க்குறப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதுல ஆடம் ஜம்பா அவரோட 4 ஓவர், அதாவது அந்த 20 பாலை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, இது ஒண்ணு. தென் மஹ்மூத் வந்து பாத்தீங்கன்னா 3 ஓவர், அதாவது 15 பாலை கம்ப்ளீட் பண்ணுவாரு. தென் அடுத்ததான் முகமது அமீர் அவரோட 4 ஓவரை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஸோ கிட்டத்தட்ட இவங்களே வந்து பாத்தீங்கன்னா 8 கிட்டத்தட்ட 11 ஓவர் வந்து இந்த 3 பேருமே வந்து போல் பண்ணிடுறாங்க. தென் வில் ஜாக் ஒரு 3 ஓவர், கிட்டத்தட்ட 14 ஓவர்ல இருந்து 15 ஓவர் வரைக்குமே இவங்க 4 பேருமே போல் பண்ணிடுறாங்க. மீதி இருக்க 5 ஓவர்ல மார்க் வாட், டாம் கரன், சாம் கரன் இந்த 3 பேரும் போல் பண்ண போறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களோட ஓவர்ஸ்ல கொஞ்சம் கம்மி ஆகுது. ஸோ அதுதான் அவங்களுக்கு கூடிய ஒரு மைனஸ். இதுல முகமது அமீர் இன்சிலா பவர் பிளேல வந்து போல் பண்ணுவாரு, ஷாம் கரன் கூட, இல்லைன்னா முகமது கூட, மோஸ்ட் ப்ராபபிலி முகமதோட தான் போல் பண்ணுவாரு. இந்த சாம் கரன், டாம் கரன் 2 பேர்த்துட்டு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ்ல ஒரு மேட்ச் சாம் கரனுக்கு வந்து போல் கொடுப்பாங்க, ஒரு மேட்ச் டாம் கரனுக்கு போல் கொடுப்பாங்க. இதுதான் அவங்களுக்கு கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸா வந்து இருக்கு. ஸோ இப்போ ஆப்போனன்ட் டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாப் 6 பேத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்கிறதுனால சாம் கரனுக்கு மோஸ்ட் ப்ராபபிலி பவர் பிளேல ஓவர் கொடுப்பாங்களான்னு ஒரு டவுட் தான். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர், லெஃப்ட் ஆர்ம் பாஸ் பிளேயர்ஸ் கொஞ்சம் ஓரளவு ஈஸியா ஆடிடுவாங்க. அப்படிங்கிறப்போ பவர் பிளேல வில் ஜாக்கும் முகமது அமீரும் மோஸ்ட் ப்ராபபிலி போல் பண்ணுவாங்க. மஹ்மூத் வந்து பாத்தீங்கன்னா அந்த 4 ஓவருக்கு அப்புறம் போல் பண்றதுக்கான சான்சஸ் தான் இருக்கும். ஸோ சாம் கரனுக்கு ஓவர் வந்து இந்த மேட்ச் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஸோ டாம் கரன் மேபி ஒரு 2 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணலாம். அந்த கடைசி ஸ்லாக் ஓவர்ஸ்ல அந்த 17வது ஓவருக்கு அப்புறம் கடைசி 3 ஓவர்ல மேபி சாம் கரனுக்கு 1 or 2 ஓவர் கொடுக்கலாம். ஸோ டெத் ஓவர்ஸ்ல போடுறப்போ 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு, அவர் வரக்கூடிய டவுனுக்கு கண்டிப்பா 15 ரன்ஸ் வரைக்கும் அவர் அடிப்பாரு. ஸோ அவர் ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான சான்சஸை வந்து அவர் கொண்டு வந்துருவாரு. ஸோ டெத் ஓவர்ஸ்ல மஹ்மூத் அண்ட் சாம் கரன் இந்த 2 பேரும் தான் வந்து டெத் ஓவர்ஸ்ல வந்து பவுல் பண்ணுவாங்க. ஸோ 2 பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னை பொறுத்த வரைக்கும் முகமது அமீர் பவர் பிளேல பவுல் பண்ணுவாரு. ஸோ கடைசி 16 ஓவருக்கு அப்புறம் அவருக்கு ஓவர் கொடுப்பாங்களான்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ அவர்கிட்ட நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆடம் ஜம்பா இந்த வெனுல மிடில்ல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டீமை பொறுத்த வரைக்கும் மொயின் அலி, டான் மோஸ்ட்லி, லியாம் லிவிங்ஸ்டன், இது மாதிரி கெம்பர், இப்படி ஒரு 3 பேர் வந்து ஒரு 3 பேர் லெஃப்ட் ஹேண்டரா இருக்கிறாங்க. ஸோ ஆடம் ஜம்பாட்டுக்கு நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேல கிடைக்குமான மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ மஹ்மூத் அண்ட் சாம் கரன் இந்த 2 பேரும் டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றாங்க. சாம் கரன் இருந்து 1 விக்கெட்டும் பேட்டிங்ல இருந்து ஒரு 15+ ரன்ஸும் கிடைப்பதனால அவர் ஒரு 50ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள மோஸ்ட் ப்ராபபிலி வந்துருவாரு. மஹ்மூத் வந்து பாத்தீங்கன்னா அந்த 20வது ஓவர் மோஸ்ட் ப்ராபபிலி அவர் தான் போல் பண்ணுவார். அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் அவருக்கு கிடைப்பதற்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். இதுவே செகண்டா போல் பண்ண போறாங்கன்னா மஹ்மூத் இடத்துல நீங்க முகமது அமீரை வந்து ரீப்ளேஸ்மெண்டா நீங்க வச்சுக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா 17 ஓவருக்குள்ளேயே அவரோட ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவார் முகமது அமீர். அப்படிங்கிறப்போ அவருக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா வந்து இருக்கும். ஸோ டாம் கரன் பேட்டிங்ல வந்தாருன்னா ஒரு 10 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. இந்த 2 ஓவர்ல ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட். ஸோ அதுதான் வந்து டாம் கரனுக்கான ஒரு ரோலா இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிலி வில் ஜாக், டேவிட் மலான், தென் சாம் பில்லிங்ஸ் இந்த 3 பேரும் பேட்டிங் ஆர்டர்லையும் பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சாம் கரன், ஆடம் ஜம்பா, தென் மஹ்மூத் இந்த 3 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் யூனிட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயர், சரி ஒரு 13 பிளேயரை பார்த்தோம் அப்படின்னா வில் ஜாக் 1, டேவிட் மலான் 2, சாம் பில்லிங்ஸ் 3, சாம் கரன் 4, ஆடம் ஜம்பா 5, முகமது அமீர் 6, மஹ்மூத் 7, தென் மொயின் அலி 8வது ஆப்ஷன், டேன் மோஸ்ட்லி 9th ஆப்ஷன், லியாம் லிவிங்ஸ்டன் 10th ஆப்ஷன், தென் ஷீன் அபோட் 11th ஆப்ஷன், டிம் சவுதி 12th ஆப்ஷன், பென்னி ஹவுல் 13th ஆப்ஷன். இந்த 13 பிளேயர்ல இருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல வந்துட்டா கூட மோஸ்ட் ப்ராபபிலி நீங்க போட்ட அமௌண்ட் லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல மாத்தி பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் யூசுவல் வில் ஜாக் ரொம்ப ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷன். தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மொயின் அலி, டான் மோஸ்ட்லி. ஸோ இந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா சேஃபான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு பிளேயர்ஸ். ஸோ இதுல ரிஸ்கா நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து சாம் கரனுக்கு ஒரு ரிஸ்கா எடுத்து பார்க்கலாம். மோஸ்ட் ப்ராபபிலி எல்லாருமே சாம் கரனுக்கு சேஃப்னு நினைப்பீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சாம் கரன் வந்து ஒரு ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு தான் எலிஜிபிளா இருப்பாரு கிராண்ட் லீக்ஸ்க்கு. தென் ஆடம் ஜம்பா அவருக்கு வந்து ஒரு ரிஸ்கா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. தென்
லியாம் லிவிங்ஸ்டன். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து ஒரு கேப்டன் விக்கெட் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. மேபி 2 ஓவர் வரைக்கும் போல் பண்ணா கூட ஒரு விக்கெட் கிடைப்பதற்கான வாய்ப்பு. பேட்டிங் வந்து 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு. அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாம் லாங்ல இருக்கிறதுனால ஒரு 2 கேச்சஸ் பிடிக்கும் சான்சஸ் அப்படிங்கிறதுனால ஒரு கிராண்ட் லீக்கு கேப்டன் விக்கெட் ஆப்ஷனா ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க. மல்டிபிள் கேண்டிடேட்ஸ் போடுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.